குணவான் கட்சி அந்த வீட்டு வியாக்கியானத்துல இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறார். பகவோ துர்லபாசியவ பகவான் மொத்தம் 14 குணத்தை சொல்லிட்டாரு. பகவான் எண்ண முடியாத பல குணங்கள்னு சொல்லுவாரு. இந்த 16 குணங்களை வால்மீகி சொன்னோடனே அந்த 14 16,000 போல சொல்லி போய் துர்லபம். ஏன்னா வால்மீகி பயா கீர்த்திதா குணம். இந்த குணத்தை இன்னும் சொல்லியிருந்தா அழகாது. அந்த ராமநாமாவையே ஜபித்து அவர் பெரிய மகரிஷி ஆனவர். அந்த ராமானுபவத்தாலேயே ராமானுபவத்தாலேயே ராமபக்தரான வால்மீகி சொன்னாங்க அந்த ராம குணத்துக்கு ஒரு பயா கீர்த்தா குணம். அதே போல அந்த வியாக்கியானத்துல படிச்சு அழகிய மனவாள பெருமாள் என்று பட்டர் வாயாலே கழித்து எம்பெருமானார் என்று கிடாம்பி ஆச்சான் சொல்லி கேட்கணும் அப்படின்னு வியாக்கியானத்துல இந்த இடத்துல சொல்லிட்டு ஆண்டவன் 6வது ஆழ்வார் 4 சொல்லி அப்படி அது கூட செஞ்சுக்கிறது. ஏன் அந்த 6வது ஆழ்வார் வந்து அவருக்கு ஒரு வீடுபாடு திருக்குறள் பேர் இருக்கிறாரு. இந்த வாசல் வச்சு அப்படியே இருப்பாங்க. இப்படி அவன் சின்னம் சொன்னாலும் இவள் வாயங்கள் தீர்ந்துவை என்று அவன் குணங்கள் வாழ்வார் வாக்காலே திருந்தினா போலே ஆய்த்து ஆழ்வார்கள் குணங்கள் இவன் வாக்காலே திருந்திருந்தே. அதை திரும்பியாத்திரம் மருகாள் வாயால் சொன்னோடனே ஆழ்வார்கள் குணங்களால் பிரகாஷ். அப்படியே இவர் அருள் செய்த பிரபந்தமும் திரைகுணி வழியா வேதா என்று குணத்திரை வச்சிருக்கு குணானுகுணமான பலன்களை சொல்லுகிற வேதங்கள் போலேயும் உயிர் துணையாயிரும் என்று பகவத் குணைக பிரதிபாதகமான திருவாய்மொழி போலேயும் மன்றிக்கே ஆழ்வார் திவ்ய குணங்களையே பிரதிபாதிக்கையாலும் இந்த திருவாதிக்கையாலும் வேதம் போலே அனந்தமாயிருத்தல் திருவாய்மொழி போலே 1000 பாட்டாயிருத்தல் செய் என்றைக்கே சுத்திரமாயிருக்கையாலும் வாசிப்பட்டிருக்கும் திருவாய்மொழி வேதசாரமாய் திருவாழ்மொழிது சாரமாய்த்து இப்பிரபந்தம் இருப்பது வேதம் ஆழ்வாருடைய அழுத்தில் இது 2 காரணம் இந்த மதுரை ஆழ்வாருடைய கண்ணன் சித்தாந்து ரொம்ப வச்சிருந்தாங்க சொன்னார்ல. அப்ப இந்த வேதவாதம் இருக்கு அது ரஜஸ்தமஸ் பிரச்சுரித்தாலே குணத்திரையை வச்சது. அதான் ரஜஸ்து தமசு இந்த குணங்களுக்கு வார்த்தை அவளுக்கு தகுந்தாப்புல என்று பலங்கத்தன் வந்து சத்ருவ கோணம் வழி சொல்லணும்னா அதுக்கு சேனோட அம்சம் ஜெயத்தான் சொல்லி ஆளுக்கு தகுந்தாப்புல உபாயத்தில் பலசன் கிடக்கிறதா ஒரு புகழ வேணுமா வச்சிருக்கேன், வெங்காயம் வேணுமா வச்சிருக்கேன், உங்களுக்கு தான் கல்பூர் வேணுமா சுவாமி திருவாரத்துக்கு அது வச்சிருக்கேன். அப்படி ஒரு நேரம் கல்பூர் இருக்குது, ஒரு நேரம் வெங்காயம் இருக்குது. இந்த மாதிரி வேதம் பண்ணுறது இந்த திடீர் பொறுத்து போனா ஒரே கல்பூரம் சாம்பிராணி இதோட பெருமாள் திருவாரூர் இருக்குல்ல. ஆனாலும் பெருசா 1000 பாட்டா போட்டு அதனால வேதம் பல கலந்து கட்டியா போட்டுருந்தாலும் அது நமக்கு உபயோகப்படாது. அனுபவத்துக்கு அரசாங்கத்துக்கு இல்லை, அனுபவத்துக்கு உபயோகப்படாது. திருவாரூர் அனுபவத்துக்கு உபயோகப்படும். ஆனா அது 1000 பாட்டா இருக்கிறதாலே அது நமக்கு இந்த காலத்துல முடியல. அதுக்காக என்ன பண்றாரு கேட்டா அது பகவத் விஷயம் பகவத் மாத்திர விஷயமா போட்டு பாகவத விஷயமே அது இல்லை. அதுக்காக ஆழ்வார் விஷயமாகவே ஒரு கிரந்தம் பண்ணும் சுருக்கமா பண்ணிட்டு தான் அது சீர்துறை 1000 என்று பகவத் குணேக பிரதிபாதகமான சீர்துறை 1000 சீர்னா கல்யாண குணம். அந்த கல்யாண குணத்தை பொறுத்து சொன்னால் 1000 பாசங்கள் போலேயும் ஒன்றிக்கே ஆழ்வாருடைய திவ்ய குணங்களையே பிரதிபாதிக்கையாலும் வேதம் போலே அனந்தமா இருத்தல் அனந்தாவை வேதான வேதங்கள் அனந்தமா இருக்கு. அதே போல இல்லாமல் திருவாய்மொழி போல 1000 பாட்டாயிருத்தல் செய் என்றிக்கே திருவாய்மொழி போல 1000 பாட்டாயும் இல்லை சுக்கிரமாயிருக்கையாலும் வாசிப்பட்டிருக்கும். திருவாய்மொழி வேதசாரம். இது திருவாய்மொழி வேதம் பிரதானம், வேதத்துடைய சாரம் திருவாய்மொழி, திருவாய்மொழியுடைய சாரம் இந்த கண்டல் சாரமாய்ச்சி பிரபந்தம் இருப்பது. ஒரு குருஷுக்கு ஆதரணீராயிருப்பார், 4 திக்கிகளாயிருப்பார்கள். சர்வேஸ்வரனும் பிராட்டியும் ஆச்சாரியனும் ஸ்ரீ வைஷ்ணவர்கம் ஆரம்பிச்சு அதுல இந்த விஷயங்கள்லாம் மேலே சொல்லிட்டு போறேன். அப்புறம் அடுத்த அதிகமா அச்சிலேருந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துடுறேன். நாளைக்கு மற்ற ஆழ்வாருடைய வேதத்தை போல இல்லை. இந்த கண்ணன் இருக்காங்க வேதத்துக்கான இது வசந்தது. ஏன்னா வேதம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அது கீழே சொல்றேன். தைகுண்ய விஷயா வேதாகன்னு ரஜோகுணம் தமோ குணம் உள்ளவாளுக்கெல்லாம் கூட அவளுக்கு வந்தாப்பு சில விஷயங்கள் சொல்லணும். ஒரே ஒரு ஸ்திரமாக கேவலம் மோட்சத்தையும் மோட்சோபாயத்தை மாத்திரம் சொல்லல வேதங்கள். அந்த தாமசர்கள் ராஜசர்கள் அவளுடைய ருச்சிக்கு அனுகுணமாக அவளுடைய பிரீத்திக்கு அனுகுணமான மற்ற ஐஸ்வர்யத்துக்கு வேண்டியான உபாயங்கள், சத்ருவகம் சத்துருக்களை கொண்டு எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது இதுக்கு வேண்டியான உபாயங்கள்லாம் கூட சொல்லிவிட்டு, ஆனால் அதுவும் அவளை வைதிகால ஆக்கணும்னு ஒரு சிறப்பினால்தான் சொல்லியிருக்கு.
அந்த மாதிரி அதுல சொல்லுகிற விஷயங்கள் முழுக்க நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதா இல்லை. வேதம் முழுக்க அத்தியனம் பண்ணும். கிருஷ்ணா சாங்கா ஷடங்கா வேதா அத்தியத்தல்யான்னு ஒரு எழுத்துக்கூடோட எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணிச்சு வேதங்களை சொல்லுகிற அர்த்தத்தை முழுக்க நம்மளால அனுஷ்டானம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. சன்னியாசி தர்மத்தை போய் விமர்சனம் பண்ண முடியுமா? அதனால வேதத்தை சொல்லுகிற விஷயம் அனுஷ்டானத்துக்கு அர்த்தமா இல்லை. அதுல சீர்துறை ஆயிரம் என்று சொல்லி எல்லாமே பகவத்குணத்தை சொல்றதுனால திருவாய்மொழிக்கு இந்த திவ்ய பிரபத்துக்கு ஏற்றம் உண்டு. அதுல இந்த திருவாய்மொழி 1000 பாசுரமா கொடுத்தோம், அது விட்டுப்பட்டது ரொம்ப கஷ்டம். அது சீர்துறை ஆயிரம் என்று பகவத்குணைக்கு பிரதிபாதகமான திருவாய்மொழி கோலையும் அன்றைக்கே ஆழ்வாருடைய திவ்ய குணங்களையே பிரதிபாதிக்கையாலும் திரும்ப நம்மாழ்வாருடைய திவ்ய குணத்தையே மட்டும் சொல்றது. வேதம் போல் அனந்தமாயிருத்தல், வேதத்துக்கு என்ன தோணும்னா அநேக வேதங்கள் அத்தியனம் பண்றது நம்மளால முடியவே முடியாது. திருவாய்மொழி போல 1000 பாட்டா இருத்தல் சரி என்றிக்கே சுக்கிரகமா இருக்கு. அதாவது கிரகிக்கிறதுக்கு ரொம்ப சுலகம். இந்த 10 பாசுரம் அது சின்ன விருத்தத்துல சின்ன பாசுரமா இருக்கு, சுக்கிரகமா இருக்கையாலே வாசிப்பட்டு இருக்கு. திருவாய்மொழி வேதசாரமாய், திருவாய்மொழி என்பது சாமவேதத்துடைய சாரம். கண்ணின்னு சொல்லித்தாக்கும் திருவாய்மொழியினுடைய சாரம். திருவாய்மொழிய சாரமாய்த்து இப்பிரபந்தம் இருப்பது. இதற்கு மேல இந்த ஆழ்வார் பெருமாள் எல்லாம் சொல்லாத நம்மாழ்வாரையே இவர் பின்பற்றி அவரையே அவர் அருள் செய்வானே, அவர்கிட்டே இவருக்கு ஒரு பிரீத்தி இருப்பானே அப்படின்னு கேட்டா அதுக்கு சில விஷயங்கள் இங்க சாதிக்கிறார். ஏன்னா ஆச்சாரியால் சொல்ற அர்த்தம் தான் ரொம்ப நமக்கு முக்கியம். ஆச்சாரிய திருவாக்கால எது வந்ததோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது சொல்றாருங்க, ஸ்ரீ பீஷ்மர் பக்கலிலே சகல அர்த்தங்களையும் குறைவரை கேட்ட தர்மபுத்திரன் இவர் தமக்கு உத்தேசியமாக ஸ்வீகரித்த தத்துவஹிதங்களே நமக்கு உத்தேசியம் என்று நினைத்து கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா என்று கேட்க ஏகமே சர்வதர்மானாம் தர்மோ அதிகதமகா மதா என்று தன்னுடைய ருச்சி பரிகிரகீதமான அர்த்தத்தை உபதேசித்தாரிரே. அதாவது தர்மபுத்திரருக்கு பீஷ்மாச்சார உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு வர அநேக தத்துவஹித புருஷார்த்தங்கள்லாம் சொல்லிட்டே வரைச்சு அது நல்ல விஷயங்களா சொல்லிட்டு வர. அவர் தர்மபுத்திரன்னு கேட்ட இவ்வளவு விஷயங்களை சொல்றாரு, இவருக்கு பிடித்தமானது என்ன? ஆங்கில பூரா தனியாரம் நிறைய பக்தங்கள்லாம் பண்ணி வச்சிருவார். அந்த கிரகத்தினுடைய சொந்தக்காரங்க உட்காந்து சாப்பிடுச்ச உனக்கு என்ன பிடிக்குமோ அதே தான் நான் சாப்பிடணும். அவர் வரது ஜனங்களுக்கு ரெண்டாப்புல ஸ்வீட்டு கிட்ட நிறைய பண்ணுறா, அந்த ஸ்வீட்லாம் ஒன்றும் பிடிக்கும், வருங்கா சொல்லிதான் பிடிக்கும். ஆனா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சுட்டு எனக்கு போகணும் அப்படின்னு அந்த கிரகத்துவ சுவாமி கிட்ட இருக்க ஒரு பிடிச்சார அவருக்கு பிடிச்ச விஷயத்தையே தான் சாப்பிடுறாப்புல தர்மபுத்திரன்னு கேட்டார். பீஷ்மாச்சார் பல தர்மங்களை சொல்ல வந்தார். இருந்தாலும் இத்தனை தர்மங்களுக்குள்ள அந்த பீஷ்மாச்சாருக்கு பிடித்த தர்மம் எது, அது அவர்களான ஹிதம் என்ன, அதுதான் நானும் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சது. கோதர்ம சர்வதர்ம இது ராசனாவுக்கு எல்லாருமே சொல்லிட்டு வரும். இதோட தாத்பரியத்தை எழுதுறாருங்க. ஸ்ரீ பீஷ்மர் பக்கல்ல சகலார்த்தங்களையும் இது பெரியாச்சார் பிள்ளை கிட்டே இருந்து எடுத்துனேன், அதேமானோட கிட்ட இல்லது. அதுல குறைவரை கேட்ட தர்மபுத்திரன் இவர் நமக்கு உத்தேசியமாக ஸ்வீகரித்த தத்துவஹிதங்களே நமக்கு உத்தேசம். இதுதான் ஆச்சாரியர்களுக்கு எது அபிமதமோ அதுவே தமக்கு அபிமதம். அவர் உகந்த தத்துவம் தான் தமக்கு உகந்த தத்துவம், அவருக்கு உகந்த ஹிதம் தான் தமக்கு உகந்த ஹிதம் என்று நினைத்து கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா என்று கேட்டு ஏகமே சர்வதர்மானாம் தர்மோ அதிகதமோ மதா என்று தன்னுடைய ருச்சி பரிகீதமான அர்த்தத்தை உபதேசித்தார். இதே அவர் சொல்லிச்ச ஏகமே சர்வதர்மானாம் தர்ம அதிகதமோ மதா, இந்த தர்மம் தான் எனக்கு எல்லா தர்மங்களும் அதிகதமாக, எல்லா தர்மமும் எனக்கு பிடிச்சதுதான். ஆனா ரொம்ப ரொம்ப பிடித்தமா இருக்கக்கூடியது இந்த பக்தியா புண்டரீகாட்சம் ததேகி அச்சன் நரசதான சாஸ்திரநாமத்துக்கு பரமாத்மா ஸ்தோத்திரம் பண்றது இருக்கேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான தர்மம்னு சொன்னார் அவர் பீஷ்மாச்சார். அதனால ஆச்சாரியருடைய அபிப்பிராயத்துக்கு தந்ததுதான் நமக்கு உத்தேசமே தவிர அவருடைய பிரீத்தி தான் நமக்கு பரமோத்தியமே தவிர மற்றதெல்லாம் நமக்கு உத்தேசம் இல்லைன்றத அங்க பீஷ்மாச்சார் பக்கத்துல தர்மபுத்திரன் கேட்டு தெரிஞ்சிருந்தாலும் எரியுது. அதே போல திரிபுரா தேவியார்னு ஒரு அம்மா, அவள் அதே மேல்நாட்டிலேருந்து ஸ்ரீரங்கத்துல கொஞ்ச நாள் இருந்து இந்த அவசியம் விற்த்தாந்தம் தெரியும். அவள் மேல்நாட்டுல ஒரு சில கலகங்களால் உபத்திரவங்கள் ஏற்பட்ட போது ஸ்ரீரங்கத்துல வந்து தங்கியிருந்தார். அப்போ பாஷ்யக்காரர்கிட்ட ஈடுபட்டார். ஈடுபட்ட போது பாஷ்யக்காரர்கிட்ட அநேக விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுனா அப்புறம் கூட சில உபத்திரவா நீங்க கொஞ்சம் தಮ್ಮ சொந்த ஊருக்கு போட்டா மேல்நாட்டுக்கு, அதாவது மேல்நாடுன்னா இங்க இந்த திருநாராயணபுரம் பெங்களூரு கர்நாடக தேசம் கொங்கு பிராட்டி இருக்குது, அங்க பார்த்து போயிட்டார். ஒரு சமயம் என்னாச்சு, வைரமுடி சேவை தான் இங்கேருந்து சில ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் போயிருந்தா அவள் என்ன பண்ணா சால கிராமத்தை வச்சிருந்து ஆராதிச்சுட்டு இருந்தா. அவன் நீ சால கிராமத்தை வந்து ஸ்திரீகளும் சால கிராமத்தை தொடாமல் ஆராதனை பண்ணலாம், அது மாதிரி ஆராதனை பண்றேன். இது
எந்த சாஸ்திரத்தை கொண்டு நீங்க இந்த பரமாத்மா காலகிராமூர்த்தி ஆராதிக்கிறோன்னு கேட்டேன். திரிபுரா தேவியாரி பிரமாண பிராபல்யத்தாலேயோ எம்பெருமானே ஆச்சேனி திருவாரூர் மண்டலத்தை பார்த்துட்டு இந்த சர்வசரண்யனான எம்பெருமான் இருக்கானே அவனே நமக்கு சரண்யன் நீங்க பசங்களை ஏதாவது பிரமாணத்தை கொண்டு நீங்க அந்த மாதிரி ஆராதிக்கிறீங்களா, எந்த காரணம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆராதிக்கிறோன்னு கேட்டா அது அவன் சொன்ன அது ஒன்று எனக்கு நான் ஸ்திரீ அதுல எனக்கு பிரமாணங்கள் ஒன்றும் தெரியாது, வேதங்கள்லாம் ஒன்றும் தெரியாது. எம்பெருமானார் காடிச்சால் மூளை தேவத்தை ஆச்சரித்தாராகில் அதுவே எங்களுக்கும் ஆச்சரியனைய வசுவாக கடவுது என்றாள். எனக்கு எங்க பாஷிகாருடைய அனுஷ்டானம் எதுவோ அதுதான் என்னுடைய அனுஷ்டானம். எங்க பாஷிகாரர் எந்த தெய்வத்துடைய காலில் விடுறாரோ அந்த தெய்வத்தின் காலில் தான் எனக்கு அவர் விட அந்த தெய்வம் இருக்கேன். அது தேவதாந்திரம் வந்தா கூட நாங்க எல்லாம் காமிக்கவே மாட்டோம். எங்க பாஷிகார் எங்க தலை குனியாரோ அங்கதான் நாங்க குனிவோம். அது என்ன காடிச்சால் மூளை தெய்வம். அதாவது ஆண்கள்ல இந்த கழிநீர் எல்லாம் கொட்டுறதுக்காக இந்த காடி பாத்தீங்கன்னா இந்த கழிநீர் கழிஞ்சு கொட்டுறோம் இல்லையோ இதெல்லாம் கொட்டுறதுக்குன்னு பழைய காலத்துல பல்லா ஒன்று வச்சிருப்பா. அது அந்த ஈசான்ய திக்கில் தான் வைக்கிற வழக்கம். அந்த காடிச்சால் காடிப்பானை இருக்க அந்த பானையுடைய திக்கு இருக்க மூளை திக்கு அந்த திக்குடைய தெய்வம் பேரை சொல்றது கூட ஈசான்ய திக்குன்னு பேரை சொல்றது கூட இவளுக்கு அவ்வளவு அசைக்கமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா வெறி இப்ப நீ காத்தல தெய்வ வெறிய தெய்வ பக்தியை வெறித்தனத்தால் தப்பு எல்லாம் பண்றான்னு சொல்லல. வெறித்தனத்துக்காக சொல்லவில்லை, எங்களுக்கு பேரே தெரிய வேண்டாம். சுவாமி பாஷ்யக்காரர் எந்த பெருமாள் ஆசிரிக்கிறாரோ அதுதான் எங்களுக்கு உத்தேசம் சொல்லி காடிச்சால் மூலையில் தேவத்தையை ஆசிரித்தாராகில் அதுவே எங்களுக்கும் ஆசிரியனை வசுவாக கடவுது என்றாள். அந்த நியாயத்தாலே ஆழ்வார் தமக்கு தம் தஞ்சமாக நினைத்திருக்கும் சதீசேஷத்துவத்தையே இவரும் தமக்கு புருஷார்த்தமா அத்திவசிக்கிறார். இந்த உதாரணம் சொன்னாரு. இந்த உதாரணம் பிரகிருத்துக்கு விபரீதம். அதுக்காக சமர்த்தம் ரொம்ப அழகாக கொண்டு வர்றாருங்க. இப்ப என்ன சொன்னாருங்க, திரிபுரா தேவியார் இருக்காளே, திரிபுரா தேவியார் பாஷ்யக்காரர் சிவன் நாராயணன் ஆராதிச்சார். அதுவும் நானும் நாராயணன் ஆராதிக்கிறேன் அப்படின்னு ஏற்பட்டது இல்லையா. பாஷ்யக்காரருக்கு உத்தேசமான தேவத்தை நாராயணன், அந்த நாராயணன் தான் எனக்கு உத்தேசம் சொன்னார் இல்லையா. அதே போல இவர் என்ன பண்ணணும், இங்க செய்யறாரு எம்பெருமான். ஆழ்வாருக்கு உத்தேசம் எம்பெருமான் தான் இவர் கைகாடணும். ஆழ்வாருக்கு உத்தேசம் எம்பெருமான் விட்டுட்டு ஆழ்வார் கைகாடுறாருன்னு கேட்டார். கொஞ்சம் தத்துவத்தை மாத்திக்கணும். ஆழ்வாருக்கு உகந்தது எதுன்னு கேட்டா பகவத் சேட்டத்தில் இல்லை. பயிலும் சுடலி மூர்த்தி பங்கைய கண்ணனை பயிலகினே நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் பிறப்படி தோறும் பயிலும் திருவுடையர் அவர்கண்டீர் எவரேனும் பயிலும் பிறப்படி தோறும் எம்மை ஆளும் பரமரே. இது 3வது பத்துல பாகவதால் தான் எனக்கு சுவாமின்னு சாதித்தேன். பயிலகினிய பார்க்கடல் சேர்ந்து நம் பரமனை. ரொம்ப ஆச்சரியமான பாதிரங்களே. அந்த எம்பெருமான் தியானம் பண்றதுக்கே ரொம்ப அற்புதமா இருப்பான். வேப்பங்காய் கஷாயம்னா சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். திராட்சையை போட்டு கஷாயம் போட்டு கொடுத்தா அது கஷாயமா இருக்கிறதா கூட சாப்பிடுறதுக்கே பரவ போக்கியமா இருக்கும் இல்லையா. வேப்பம் குடிநீர் போல இல்லாமல் இது பிரத்யக்ஷாவகம் தர்மியும் சுசுகும் கர்த்தமோபியம்னு எம்பெருமான தியானம் பண்றதே ஒரு புருஷார்த்தம். அதுவே ஒரு உபாயம் தான். அந்த உபாயமே பரவ புருஷார்த்தம் கொடுத்து சாதிக்கா மருந்தா இருந்தா கூட சித்திப்பு மருந்துன்னு சக்கு மருந்துன்னு கேட்குறதோ இல்லையா. மருந்துன்னு சொன்னா கண்டிப்பாயிடாது. அதுவே போக்கியமா இருக்குன்னு வியாதி நிவர்த்தி புருஷார்த்தம் இருக்கட்டும். மருந்தே பரவ புருஷார்த்தம் கொடுத்துருங்க. பழைய காலத்துல அன்பாக்கு மருந்துன்னு தருவான் லேசம். அந்த அன்பாக்கு இதுக்காகவே அந்த வியாதி வரக்கூடாதான்னு நினைப்போம். சித்த வியாதி வந்ததுன்னா அந்த அன்பாக்கிலையும் கொடுமா. ஆனால் அந்த அன்பாக்கு லேசை சாப்பிட்டா எத்தனை வருஷம் வச்சுனாலும் பூஞ்சி காலம் கொடுக்காது கிடையாது. அந்த லேசை சாப்பிடுறதே பரவ பூச்சிங்க. அந்த மாதிரி அதுக்கே பிரிச்சேன் அங்க. அதனால பயிலவினே நம் பார்க்கல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையர் எவரேனும் அவர்களுடைய அது யாரா இருந்தாலும் சரி அவர் தான் பயிலும் ஏற்படைய. எனக்கு மோட்சம் ஒன்றும் நான் ஆசைப்படல. பவே பவே மேற்று பகவத் பிரசாதாத்து எனக்கு அடிக்கடி பிறப்பு ஏற்படும். ஆனா ஒவ்வொரு பிறவிலையும் உன்னுடைய பாகவத்தால் எனக்கு சுவாமிடா வேணும் அப்படின்னு. அப்போ 8வது பத்துல நெடுமார் கடுமை செய்வான் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்ற தீக்கதில் முற்றும் நினைந்தால் கொடுவாகினேன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவெல்லாம் விடுவார் என்பதோ வேன் மூல வேண்டுவேன்னு சொல்லி பாகவத சேட்டத்தின் பாகவதாருடைய கைக்கிலிருந்து பரவ போக்கியம் என்று சாதிச்சார். அதனால 2 திருவாய்மொழியில பாகவதோட தமக்கு சுவாமிகள் என்றும் பாகவத சேட்டத்து பரவ புருஷார்த்தம் என்றும் அந்த 1000 பாசுரத்துல 20 பாசுரத்தினால அது சாதிச்சார். அதை பிடிச்சு விட்டா திரும்ப. அதனால அந்த பாஷ்யக்காரருக்கு உகந்தது எம்பெருமான்னு சொல்லி இவர் ஆச்சரிச்சா போல இங்க ஆழ்வாருக்கு உகந்ததையே தான் இவர் அனுஷ்டிக்கிறார். ஆழ்வாருக்கு உகந்தது பாகவத சேட்டத்தும். அது 1000 பாட்டுல எங்கே சொல்லிருக்காருன்னா 2 திருவாய்மொழியில் தான். பயிலும் சொல்றது மட்டும் நெடுமாறு கடைகள் அதே ஒரு பிடிச்சிட்ட. அதுவே அந்த நியாயத்தாலே
ஆழ்வார் தமக்கு தஞ்சமாக நிறுத்திருக்கும் ததீசேஷத்துவத்தையே இவரும் தமக்கு புருஷார்த்தமாக அத்தியவசிக்கிறார் அப்படின்றதாக. ஒரு முமுட்சுவுக்கு ஆதரணீயராய் இருப்பார் 4 வியக்திகளாய் இருப்பார்கள். சர்வேஸ்வரனும் கிராட்டியும் ஆச்சாரியனும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும். ஒரு மோட்சாத்தியாருக்கு 4 பேர் ஆதரிக்கணும். ஒருத்தர் மாத்திரம் இருந்தால் போல. 4 வியக்திகள்னா 4 சுவாமி 4 பேர்கள் யாருன்னு கேட்டா சர்வேஸ்வரனும் கிராட்டியும் ஆச்சாரியனும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும். திருவாள் மாத்திரம் அவன் தானே மோட்சப்படணும், அவன் மாத்திரம் இருந்தா போதும் சொல்லக்கூடாது. திருக்கதார பூத்தியாகவும் உபாய பூஜை கிராட்டியும் திருவாளம் இருந்தால் மட்டும் போதும் சொல்லக்கூடாது. ஆச்சாரியனும் போகணும், இவா மட்டும் இருந்தால் போதும் சொல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதுல ஒவ்வொருத்தருட்டு ஆதரிக்கிறதுக்கு காரணம் சொல்ற. அதுல சொல்லிச்சு பெருமாளை ஆதரிக்கிறது விசேஷம் இல்லை, கிராட்டியை ஆதரிக்கிறது விசேஷம் இல்லை, ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியனை ஆதரிக்கிறது தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஒன்று காரணம் கேட்டா இருக்கு. எப்படின்னு கேட்டேன், சர்வேஸ்வரனும் கிராட்டியும். அதில் சர்வேஸ்வரன் அடியிலே எழுந்து கிடந்த கருணைகளே பரங்களை தன் கருணையாலே கொடுத்து பகவானை போய் ஆராதிக்கிறான், ஆசிரிக்கிறானே ஆதரிக்கிறானே. அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அப்பா அப்பான்னு இருக்கான் ஒரு பையன். அப்பா கிட்ட எவ்வளவு பிரீத்தி இருக்காங்க. என்ன பண்றாரு, அப்பா பாலிலே பிடிச்சி அவருக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு வீடு வாங்கி கொடுத்து கார் வாங்கி கொடுத்து படிக்க வச்சு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சு 10 லட்சத்துக்கு அவங்க டிபாசிட் பண்ணி வச்சு அவங்க சௌகரியம் பண்ணி கொடுத்தா ஏன் அப்பா அப்பான்னு சொல்ல மாட்டான்? ஆனா இவ்வளவு பண்ணி வச்சு அப்பான்னு சொல்லாமல் பண்ணி கொடுப்பா. அதை காட்டிலும் இவ்வளவு பண்ணி வச்சதுக்காக கிருத்திக்கு தான் சந்தானம் பண்றாங்க இல்லையா, அது ஒரு விசேஷம் ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி பரமாத்மா என்ன பண்றான்னு கேட்டா அடியிலே எழுந்து கிடந்த கர்ணக அடியிலிருந்து பழைய காலத்துல ஆச்சிதமி சிட்டான் பிரளையே ஜந்துவனோக்கி ஜாத்தம் இருந்ததா கர்ணகலை பிரயோகம் விதரசின்றாரு சரீர சம்பந்தமே இல்லாமலே தான் கருணையாலே கொடுத்து விதரசி விஷயலனாத கருணையத்துவம். அது சரீரங்களா பரமாத்மா கொடுத்தாச்சு இல்லை, பரமாத்மா தயதான் கொடுத்தது. ஏன்னா சரீர சம்பந்தமே இல்லாமல் எல்லாம் அடியிலே எழுந்து கிடந்த கர்ணகலேபரை தன் கருணையாலே கொடுத்து இவனை கரைமரம் சேர்க்கும் தேவனாகையாலும். அதனால பகவான் நமக்கு அவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கான். அத்தா நீ செய்த அடியேன் அடியேன் என்று அவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கான் என் பெருமான். தன் கருணையாலே கொடுத்து இவனை கரைமரம் சேர்க்கும் தேவனாகையாலும் இவனுக்கு ஆதாரபூத்தனாகையாலும். அது மட்டும் இல்லை, சரீரம் கொடுத்து மட்டும் இல்லை, அவன் நமக்குலாம் ஆத்மாவா இருக்கிறதுனால சர்வ பேருக்கும் ஆதாரமாக இருக்கான். ஆதாரம்னா எல்லாரையும் தாங்கிறான். அப்புறம் இஷ்ட அனிஷ்ட பிராப்தி பரிகாரத்துக்கு உபாயபூதனாகையாலும். இஷ்ட அனிஷ்ட பிராப்தி பரிகாரத்துக்கு அது யதாசங்கியம். அது இஷ்ட பிராப்திக்கும் அனிஷ்ட பரிகாரத்துக்கும். இஷ்டானிஷ்ட பரிகாரத்துக்குன்னு சொல்லிட்டா இஷ்ட பரிகாரம் அனிஷ்ட பரிகாரம் ரெண்டுக்கும் பரிகாரம் ஏற்படுவோம். இல்ல இஷ்டானிஷ்ட பிராப்தின்னு போட்டா இஷ்ட பிராப்தியும் அனிஷ்ட பிராப்தியும் ஏற்படுவோம். அதுக்காக இஷ்ட அனிஷ்ட பிராப்தி பரிகாரத்துக்கு, அதான் இஷ்ட பிராப்திக்கும் அனிஷ்ட பரிகாரத்துக்கும் உபாயபூதனாக யாரும் அகாரண சுகூர்த்தாக யாரும். அந்த சுகிருதம் சர்வபூதானாம் அப்படின்றதாக சர்வ பேருக்கும் சுகூர்த்து வரலாம். சுகூர்த்துன்னா சில பேர் ஏதாவது டிஃபன் பண்ணி கொடுத்து ஆத்ம விசாரம் பண்ணாலும் சுகூர்த்தா இருக்கா. பரமாத்மா அகா நிசர்க சுகம் ஏவம் நிசர்க சுகதித்தை சர்வஜந்தோ சுவாமி நட்சத்திரம் ஆசிரித்தவர்த்தம்னு இங்க இப்படி யாரும் நிசர்க சுகத்தாக யாரும் பிராபியபூதனாக யாரும். கடைசியில எல்லாரும் யாருங்க எங்க போய் சேர்க்கிறார் அந்த பரமாத்மா இருக்கிறான். அதாவது அவன் தான் பிராப்பியனாயும் இருக்கான். பிராப்பியனாகையாலும் ஆசிரியனா இருக்கும். அதனால பரமாத்மா எல்லாரும் ஆசிரிக்கிறார். நிறைய பணம் கொடுக்குறான் இந்த அப்பா வேண்டி முதல்ல அப்பா அப்பான்னு கொண்டாடி இருக்கான். அப்படின்றதுல அவன் போய் இப்ப ஆதரணியா இருக்கிறதுக்கு விசேஷம், அது ஆச்சரியம் இல்லை, அவ்வளவு உபகாரம் பண்றான். இவள் இப்படி பண்றார். மாதா பிதா என்கையாலே பிரியத்துவ ஹிதபரத்துவங்களை சொல்லிட்டு அவன் தாப்பனார் இவள் தாயார் அப்படின்னு சொன்னதுனால மகாலட்சுமியானவள் பரமாத்மா மாதா புத்திரஸ்ய பிரேமே. தாப்பன குழந்தைக்கு பிரேத்தையும் பார்ப்பான் ஹிதத்தையும் பார்ப்பான். பிரேம்ன்றது அந்த காலத்துல ருச்சியாயும் அந்த காலத்துல ரொம்ப பிடித்ததாயும் பிற்பாடு அனிஷ்டத்துக்கு கொடுக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த ஆயுத இதெல்லாம் வாங்கி தருவோம் இல்லையா, இதெல்லாம் பசங்களுக்கு பிரேத்த பண்ணணும். அதுல பிரேத்த பண்ணக்கூடியதா இருக்கும் தகப்பன் தாயார். மாதாத்து புத்திரஸ்ய பிரேமே பற்றி இன்னும் கூட நிறைய சொல்லல, இன்னும் தெரியும். மாதாத்து புத்திரஸ்ய பிரேமே பசியது பிதாத்து உபயம். பிதா என்ன பண்ணும், ஹிதத்து மட்டுமா இருக்கணும், பிரேம் ரெண்டுத்தையுமே பார்ப்பேன். அதுல இப்போ தாயாரும் பெருமாள் மூக்ஷுக்கு ஆதரவு என்கையாலே அல்லாத பிரியபரத்து ஹிதபரத்துவங்களே சொல்லிட்டு மாதா பிதா மாதா பிதான்னு சொல்லு.
அப்புறம் உபனிஷத்துலயே பல விதமான உறவா இருக்கா என் மாதா பிதா பிராதா நிபாசா சரணம் சுகு, இத்தனை உறவு இருக்கு பரமாத்மா. இத்தனை உறவு இருந்தோம் ஒரு உறவு கூட ஞாபகத்துக்கு வரவில்லை. ஏன் அப்படின்னு உறவு இல்லாதவங்கலாம் உறவு கொண்டாடிட்டு இருக்கோம். இவ்வளவு உறவு இருக்கு, அப்படிப்பட்ட உறவு இருக்கிற எதிர்வாங்கிட்ட நம்ம உறவு கொண்டாட மாட்டோம். அதுக்கெல்லாம் வியாக்கியானம். மாதா பிதா பிராதா, பிராதா எங்கேயாலே அல்லாத பத்வந்தரங்களுக்கும் உபலட்சணம். பிராத்தான்னு சொன்னது இந்த மாமா வச்சு எந்த உறவோ எல்லா உறவுக்கும் அது உபலட்சணம், அதாவது பாசத்துக்காக கூட பிறந்தவன். நிவாசா எங்கேயாலே ஆதாரத்தும் சொல்லிட்டு, சர்வ பேருக்கும் ஆதாரம் பரமாத்மா, எல்லாம் பரமாத்மா கிட்டதான் எல்லா ஜனங்களும் நிலை பெற்று இருக்கின்றன அப்படின்னு தான். சுகுர்த்து எங்கேயாலே சோபனாசம்சி என்னும் சொல்லிட்டு, சுகுர்த்துன்னு சொன்னா சுகுர்த்துன்னு பேர் வச்சிருந்து உள்ளுக்குள்ள ஹிருதயம் நன்னாரு. சுகுர்த்து சோபனா சோபனம் ஹிருத்து எஸ்ய சோபனாசம்சி, இவனுக்கு நன்மை வரணும் நன்மை வரணும்னு நினைக்கிறவன். கிருஷ்ணன் இருக்கான் பாருங்க பாண்டவர்கிட்ட. அந்த அர்ஜுனுக்கு கிருஷ்ணன் வைபவம் புரியல. சில சமயம் ஏன் இது அதிக பிரசங்கமான காரியம் செய்யறேன்னு கூட வெய்கிறான். முட்டாளே உனக்கு தெரியாதா, உனக்கு நன்மை குழந்தைகள் எல்லாத்தையும் சகிச்சுன்னு செய்யறாட, குழந்தைகள் க்ஷேமானு தான் செய்யறா. இதுதான் சௌஹார்த்தம் இருக்கு. அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு நாம் சிலதெல்லாம் பரமாத்மா துவேஷிச்சா கூட நமக்கு சித்தத்தையே பரமாத்மா பண்ணிட்டு போறோம். அதனால பரமாத்மா தான் நமக்கு சுகுத். எங்கேயாலே சோபனாசம்சி, சோபனமான க்ஷேமகரமான விஷயத்தையும் ஆசம்சி விரும்பிக்கணும் என்று விரும்பிக்கணும் இருக்கு. கதி மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுர் கதிச்ச நாராயண. கதி கதினா பிராபியம் அர்த்தம். கம்யத்தை கதி என்கிற கதிச்ச நாராயணா. இதெல்லாம் யாருன்னு கேட்டா தேவதாந்தம் இல்லை. மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுத்து கதின்னு சொல்லிட்டு வேற ஒரு தெய்வம்னு சொல்லிட்டு அசக்கியமா போயிடும். அது பௌத்த விஷயம்னு சொல்லிட்டு யாரா நாராயணன் அப்படின்றதாக. ஆனா இவ்வளவு உறவுலாம் சொன்னது கடைசியில யாரு கிட்ட, பரமாத்மா கிட்ட. அவர் சொன்னார் இந்த காளிதாஸ் விக்ரம விஷயத்துல காளிதாச ஸ்லோகம் ஒண்ணு, பிரசாதன வித பிரசாதன விதி பபுஸ்தத்யாக அப்படின்னு ஸ்லோகம் ஒண்ணு. ஆபரணத்யாபரணம் பிரசாதன வித பிரசாதன விதி உபமானஸ்யாபி பிரத்யுபமானம் சகே பபுஸ்தத்யாக ஒரு ஸ்லோகம். விக்ரம விஷயத்துல ஊர்வசியை பத்தி வந்தீங்கன்னா அந்த விக்ரமன் இந்த ஸ்லோகத்தை ஆரவந்தார்கிட்ட வந்து சொன்னார். என்ன ஆபரணத்து ஆபரணம், அவள் அழகா ஆபரணத்துக்கு மேல ஆபரணமா இருக்கு. அப்புறம் ஆபரண பிரசாதன விதே அலங்காரத்துக்கு அலங்காரமா இருக்கு. பிரசாதன விதே பிரசாதன விதே பிரத்யுபமானம் புஸ்தகம் எல்லா வஸ்துக்கும் அது பிரத்யுபமானமா இருக்கு அப்படின்னு சொன்னா. அந்த ஸ்லோகத்தை கொண்டு ரொம்ப அற்புதமா இருக்கு. இது யாரை பத்தி சொன்னாங்க, ஊர்வசியை பத்தி இல்லை. ஆனா ஸ்லோகம் அழகா இருந்தது, விஷயம் அப்பிராப்தமா போச்சு. ஒரு ஊர்வசியை போயா இப்படி பத்தி பெருமாளை வந்துச்சு அழகா இருக்குன்னு அந்த ஸ்லோகத்தை கேட்டோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. சில கீர்த்தனல் இருக்கு, அந்த ராகம் ரொம்ப அழகா இருக்கும். ஏன் கடைசியில தேவதாந்திர விஷயம் கொடுத்தோம்னா சப்பு கொடுத்து சில ஸ்தோத்திரங்கள் இந்த ரேடியோ வச்சா பார்த்தா கம்பீரமா இருக்கும். பார்த்தா கடைசியில ஏதாவது தேவதாந்திர விஷயம் டக்குன்னு நிறுத்த வேண்டும். அதனால மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சூத் கதிச்ச நாராயணான்னு சொல்லிட்டு. அதனால என்று இவை எல்லாவற்றையும் என்று நாராயணத்தை இவை எல்லாமாகவற்றான வத்துவோடைய சுபாவம் சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளவு உறவு யாருக்கு வந்தாயனம், நாராயணாமயனம், சேத்தனாச்சேத்தன்களும் ஆதாரமா இருக்கிறவன். நாராக அயனம் மிஸ்ய சேத்தனாச்சேத்தன்கள் கிட்ட இவன் வியாபிச்சு நிற்கிறான். அவன் நமக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கான், நாமெல்லாம் அவனுக்கு வியாப்தினா இருக்கும், சேஷபூத்தனா இருக்கான், அவன் பிராப்தினா இருக்கான், அவன் பிராப்பையா இருக்கான், பிராபகனாயும் இருக்கான். இப்படி பலவிதமான சம்பந்தங்கள் நாராயண சக்தியால் ஏற்படுறதுனால இந்த உறவு இத்தனையும் இன்றி நான் சுவாமி சாய்க்கிறாங்க. மற்ற தேவத்துக்கு நமக்கு ஒரு நயாபிசா கூட உறவு இல்லை. இத்தனை உறவு இவனுக்குத்தான் தரும். இவன் மற்ற தேவத்துக்கு உறவு கொண்டாடி போடுறாங்க தவிர உண்மையில உறவு கிடையாது. அதாவது உதாரணம் சொல்றதா அக்னிக்கும் இவனுக்கு உள்ள உறவு அக்னி சாட்சியமா தெய்வத்தால் ஏற்படுது. இந்த உறவு வந்து வேஷா சொல்லிட்டு போது அந்த உறவு எத்தனை நம்பிக்கும். ஏதோ இவன் அவளுக்கு பணம் கொடுக்கணும்னா அந்த உறவு, அது தேவதாந்திரத்தில் பூஜை போடுற வரைக்கும் தான் அந்த உறவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா வேஷாஸ்திரி கதவை பிடிச்சி வாசல தள்ளி விடுறாப்புல அந்த தேவதாந்திரம் நம்ம கை விட்டுரும். ஆனா பரமாத்மா நம்ம கிட்ட எதிரிமே எதிர்பார்க்காமல் அது நம்ம ரட்சிக்கிறது, தன் பேரா ரட்சிக்கிறான். அந்த மாதிரி உறவு இவங்கிட்ட தான் உண்டு. அதுக்கு மேல இங்க நினைக்கிறேன், ஏன ஏன பீஜந்தே பிரஜாத்னிக்தேன பந்துனா சச பாபாதே தாத்தாம் துஷ்யந்தே குஷ்யதாம். ஒரு பரமாத்மா இத்தனை உறவா இருக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம். இதுதான் இந்த வியாக்கியானத்தை எடுத்தேன். இந்த ஸ்லோகத்தை மற்ற பேர்லாம் எடுக்கல. இது சுவாமி தேசிகன் திருவள்ளத்துக்கு நான் அடிக்கடி ராசத்ராசை சொல்லுவேன். இந்த ஸ்லோகத்தை எடுக்கிற ஒரு பரமாத்மா தகப்பனாரா இருக்கா தாயாரா இருக்க முடியாது. ஏகைக்க பலலாபாய சர்வலாபாய கேசவான்னு ஸ்லோகம் இருக்கு. மாதா கிட்ட இருந்து ஒரு சௌக்கியம் தான் இருக்கணும், தாயார்கிட்ட ஒரு பரமாத்மா கிட்ட எல்லா சௌக்கியம் ஏற்பட முடியும்.
அந்த பரமாத்மா ஒத்தம் போய் எல்லா உறவாக இருக்க முடியுமா? ராமன் காட்டுக்கு போச்சு சுத்தமெல்லாம் பின்தொடரேன்னு சொல்றாரு. சுத்தமெல்லாம் பின்தொடர யாரு? திருப்பி திருப்பி லக்ஷ்மணன் ஒருத்தானே போனாங்க. நமக்கு எப்படி பெருமாள் எல்லா வித உறவுமா இருக்கும், பெருமாளுக்கு லக்ஷ்மணன் எல்லா வித உறவுமா இருக்கும். அவங்க மொத்தம் போறது பாவிஜான கதைஜான லக்ஷ்மண தத்துவா நுகம்பர்த்த சித்தாவான்னு எங்க அப்பாவே போகலடா, எங்க அப்பா உன் உருவத்தில் இருக்கான்னு சொன்னாக்க தலை மாதா பண்ற காரியத்தை பண்றான், தகப்பனார் பண்ற காரியத்தை பண்றான், எல்லா விதமான சிஷ்ணுடைய பண்றதா சுத்தம் எல்லாம் இருந்து இளைய பெருமாள் தான் சொல்லுதுன்னு. அதுக்கு நமக்கு எல்லா விதமானவரும் பரமாத்மா தான். ஒரு பரமாத்மாவுக்கு இத்தனை உறவு இருக்க சாமர்த்தியம் வருமானு கேட்டார். ஒரு கேவலம் ஒரு ஜீவன் தாப்பனார் பண்றது உபகாரத்தை பண்றான், தாயார் பண்ற உபகாரத்தை பண்றான், மாமா பண்ற உபகாரத்தை பண்றான், தாத்தா பண்ற உபகாரத்தை பண்றான், இப்படி எல்லா விதமான உறவையும் பண்ணக்கூடிய ஒரு சேத்தன் ஒரு ஜீவன் இருக்குச்சு. அதையெல்லாம் நம்புறாளே, ஏன் பரமாத்மாவுக்கு அது வரக்கூடாது எங்கன்னு கேட்டார். காளிதாசன் அபிஜான சாகுந்தல் நாடகத்துல அந்த துஷ்யந்தனுடைய நாட்டை பத்தி வர்ணிக்கிறான். துஷ்யந்தன் தன் நாட்டை ரொம்ப அற்புதமான ரீதியில ராஜ்யம் அரசாடுறான். அப்ப தன் நாட்டில் இருக்க ஜனங்களுக்கு எந்த விதமான குறையும் வரக்கூடாதுன்னு சந்தோஷப்படுறான். அதுக்காக ஜனங்களுக்கு அங்கங்க தண்டவராகணும், தரை சாத்திடுவான். என் நாட்டுல எந்த ஜனங்களும் கஷ்டப்பட வேண்டாம். தகப்பனார் பையன் தகப்பனார் போயிட்டாரா, நான் அந்த தகப்பனார் ஸ்தானத்துல இருக்கேன். தாயார் போயிட்டாரா, தாயார் இருந்தா என்னென்ன செய்யணும் அந்த காலத்துல நான் செய்யறேன். அதனால யாராருக்கு எந்தெந்த பிரியமான பந்துக்கள் போயிட்டாலோ அந்த பந்துக்கள் போயிட்டுதா நீங்க வருத்தப்பட வேண்டாம். அந்தந்த பந்துக்கள் ஸ்தானத்துல நான் இருக்கேன். ஆனா ஒரு சின்ன பொண்ணுக்கு பர்த்தா போயிட்டான் காலத்துல, அப்போ அந்த பர்த்தாவுடைய ஸ்தானத்துல இருப்பியான்னு கேட்டா அந்த மாதிரி கேள்வி கேட்கிறோம் அந்த காலத்துலயும் உண்டு. அதுக்காக என்ன பண்ண பாப்பா இருந்து பாபம் சம்பவிக்காத முறையில எந்தெந்த உறவா இருக்கேனோ அந்த ஒரு இருக்கிறது. பரமாத்மாவுக்கு அந்த ஸ்தானத்துல கூட இருக்க சாமர்த்தியம் ஏன் அது பாப்பம் கிடையாது. ஏன்னா கௌசல்யா லோகபர்த்தாரம் சுழேயம் மனசு. சாதாரணமா இது கொஞ்சம் வல்கரா நினைப்பா. எங்க மாமியார் எனக்கு மாத்துமா ஆத்தியானப்பா, எங்க ஆத்துக்காரு ஊருக்கெல்லாம் ஆத்துக்காரா இருக்காருன்னு சொன்னா அது தப்பா படும். ஏன் எங்க ஆத்துக்காருக்கு ஒழுக்கம் கட்டவரா போயிட்டு ஒழுக்கம் கட்ட பிள்ளைய எங்க மாமியார் கற்றுக் கொடுத்தாருன்னு அர்த்தத்துல ஏற்படுவோம் இல்லையா? அங்க கௌசல்யா தேவியா ராமனுடைய ஏகோத்தை வச்சு கௌசல்யா லோகபர்த்தாரும் அங்க பர்த்தானா ரட்சகன், எல்லாரையும் பறிக்கிறவன், லோகத்தை ரட்சிக்கிறவன். லோகத்தை ரட்சிக்கிற பிள்ளையை பெற்றுக் கொடுத்தா. ஆனா அந்த அப்படிப்பட்ட ரட்சகனை பெற்றிருந்து நான் அனாதையா இருக்கேன். ஏன் அந்த மடுவின் தலைப்பாய்ச்சல்ல செய் வற்றி கிடக்கிறா போல ஏரியில மது திறந்தாச்சுன்னா முதல் காய்ச்சல் இவ நிலத்துக்கு தான். அப்படி இருந்தும் அந்த நிலத்துக்கு தண்ணி கிடைக்காது வற்றி போய் காஞ்சி போயிருந்ததுன்னா அந்த மடுவு திறந்தோடனே முதல் காய்ச்சல் இதுதான். அந்த மாதிரி லோகபர்த்தாவான எம்பெருமான நான் பெற்றிருந்து அசோக மரத்துல ரட்சிப்பாடலாம நான் இருக்கேன். ஆற்றப்பட்டிருந்தால் தான் ஆழ்வார். கோசல் நகர் முழுக்க ராமனுக்கு கோசல் நகர் நான் சொத்துக்கு தவிர மிதிலா நகர் சொத்துக்கு இல்லை. எனக்கு அது சொந்தமா போயிட்டு தான் எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா மிதிலா நகரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பறிஞ்சு வருவா. எனக்கு அது புகுந்த வீடு மாமனார் ஆடம் ஆயிடுச்சு, அங்க இருக்க அத்தனை பேரும் பறிஞ்சு வரா. அவ்வளவு ஆற்றுல வண்டி வண்டியா நிறைய ஆயிரக்கணக்கான மனுஷன் பந்துக்கள் இருந்துச்சு. திரும்பவும் உத்தரவு எனக்கு இப்ப உபகாரம் பண்ணாலும் நான் இங்க அனாதையா இருக்கேன் பாத்தியா அப்படின்னு அந்த ஆழ்வாருடைய பாசத்துல தூது விடு நாரையை தூது விடுறேன். அன்னைக்கு சீத்தை தூது விட்டா. அந்த சீத்தைக்கு அவ்வளவு பேர் மனுஷியா இருந்தா, எனக்கும் நிறைய பேர் மனுஷியா இருக்கா. ஆனாலும் நான் அந்த மாதிரி பக்தன் ஒன்னு போய் தூது விடுறேனே. ஐந்திர வியாகரனை தூது அனுப்பி வேண்டி முடியாத விஷயத்துக்கு ஒன்னு போய் தூது அனுப்புறேனே. ராமன்கிட்ட தூது அனுப்பிக்கிறதுன்னா பாஷ தெரியாத தூது அனுப்பிப்பா. ஐந்திர வியாகரண பண்டிதன் ஹனுமன் தூது அனுப்பிதான் சுக்கிரீவன், நானும் இந்த ஹனுமனும் தூது அனுப்பிக்கிறேன். அப்படி மனுஷால் அப்படிலாம் சொல்றாரு. அந்த மாதிரியா இந்த காளிதாசன் ஸ்லோகத்துல சாதாரண ஒரு சேத்தனே சர்வ பந்துக்குள்ள ஸ்தானத்துல இருக்கான். ஏன ஏன பீஜ்யந்தே பிரஜா ஸ்னிக்தேன பந்துனா சசபாபாதே தாசாம் தாசாம் பிரஜானா அந்தந்த பிரஜா அந்த பிரஜைகளுக்கு சஹா அந்தந்த உறவினனாக எந்தெந்த பந்து இல்லையோ அந்த பந்துவோட ஸ்தானத்துல துஷ்யந்தன் இருக்கார் என்று குஷ்யதாம் என்று பறைசாற்றங்கள் சொன்னார். என்று ஒரு சேத்தன விசேஷத்துக்கு இது உண்டாக சொல்லாம் என்றால் ஒரு சேத்தன விசேஷம் கர்மவசனா ஜீவனுக்கு இந்த சாமர்த்தியம் உண்டுன்னு சொன்னார். இவ்விஷயத்துக்கு சொல்ல வேண்டாவிரே சர்வசக்தனான எம்பெருமானுக்கு சொல்ல வேண்டாம். அதே போல அந்த பரமாத்மா உள்ளுக்குள்ள இருந்து ஜனங்களை தப்பு காரியம் பண்ண விட்டா நியமிக்கிறான்னு சொன்ன அந்த கோட்டை சாஸ்தா ஜனாராகும் சர்வாத்மா பரமாத்மா உள்ளுக்குள்ள பூர்ந்து ஜீவாத்மாக்கள் நியமனம் பண்றான்னு சொன்னா இது சில பேருக்கு நம்பிக்கை வரல. இதேதான் பெரியாச்சனுடைய ஏகாந்தம் இருக்கிற அகாரிய சிந்தா சமகாலமேவ பிராதுர்பவன் சாபதர புரஸ்தாத் பிரஜானா வினேதா கார்த்திகேயார்ஜுனை பத்தி வர்ணிக்கிற. இந்த கார்த்திகேயார்ஜுன் நாடு எப்படிதான் இருக்குன்னா அந்த நாட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு கோடியில எவனாவது தப்பு பண்ணணும்னு நினைச்சான்னா இப்ப தப்பு பண்ணி அவன் தப்பிச்சிருந்து ஓடி போனாட்டு கூட ரஷ்யா வந்திருக்காள. அங்க தப்பு பண்ணணும்னு மனசுல நினைச்சாலே அந்த காரிய சிந்தா சமகாலமே
அகாரித்த பழனம்னு எவனா ஒருத்தன் கோடியில ஒரு 100 மைல் கண்ட 200 மைல் நினைச்சான்னா உடனே அவன் அவன் என்ன பண்றான், பாபதர புரஸ்தாக்கு பிராதுர்பவன் பிரஜானாம் வினேதா, ஒரு கையில பில்லியன் பானத்தையும் தாயிடுவா, என்னடா வந்துச்சு மனசுல நீ அப்படின்றதா போய் அந்த தப்பு பண்ண விட்டா தடுக்கணும் யாரு கார்த்திகை. இதுக்கு ஜனங்கள் எல்லாம் தலையாடுறான். ஒரு சேந்தி பூச்சிக்கு அபிநய நிமித்தோபாதானம் இருக்கும், ஜெகத்காரண நிமித்த காரணமாய் மாறுது, உபாதான காரணமாய் மாறுது, அதை ஒத்துக்கிறான். சர்வேஷத்துக்கும் ஜெகத்துக்கு உபாதான காரணமா இருக்கா நிமித்த காரணமான இதை ஆட்சேபிக்கிறதுக்கு அன்னைக்கு பேர் வரா. ஒரு சிறந்த பூச்சி, இந்த சிறந்தி பூச்சி தன் வாயாலேயே நூலை கக்கி ஒரு கூண்டு கட்டும், ஒண்ணு அந்த கரையில தானே கசிக்கிறது. அதுக்கு நிமித்த காரணமாய் மாறுது, உபாதான காரணமாய். அதே போல பரமாத்மா ஜெகத்துக்கு உபாதான காரணமாயும் இருக்கா நிமித்த காரணமாய் இதை ஒத்து போடுறது. அப்பெல்லாம் ஒரு அச்சேதனமான சிலந்தி பூச்சி, அச்சேதன அல்பசக்தியா இருக்கும் சிலந்தி பூச்சிக்கு இந்த மகிமையை ஒத்துக்கிச்சு, பரமாத்மா ஒத்துக்கலையே. ஒரு சேத்தனான கார்த்திகேயார்ஜுனுக்கு இந்த வைபவம் இருந்துச்சு, ஆஹாஹான்னு தலையாட்டுற ஜனங்கள் பரமாத்மா கிட்ட வச்சு ஒத்துக்காம இருக்காளே அப்படின்றாப்புல ஒரு ஜீவனுக்கு இந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் ஒரு ராஜாவுக்கு சுத்த ராஜாவுக்கு இருந்தா ஏன் பரமாத்மா ஒத்துக்கூடாது? இந்த ஸ்லோகம் தான் சர்ம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு சுவாமி திருடத்துல ஓடி அது வேற ஸ்லோகம் வருது. ஏன ஏன சுதுஷ்கரேன சோகேனா ஏன ஏன இஷ்டஹேத்துனா சசதஸ்யாகமே வைத்து சர்ம ஸ்லோகம் இல்ல தர்ம ஸ்லோக அதிகாரத்துல வரப்போறது ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த மாதிரியா காய்கள் எந்த ஒரு சேத்தன விசேஷத்துக்கு இது உண்டாக சொல்லாமென்றால் இவ்விஷயத்துக்கு சொல்ல வேண்டாமே. பாபாதிருத்தே என்ன வேண்டாதபடி அவர்ஜனீயமான சம்பந்தமும் இங்கே விநியோகம் கொள்ளும்படியாய்த்து இவ்விடயம் இருப்பது. அங்கேயாவது பாபாதிருத்தே தஸ்ய அந்த பர்த்தா இல்லாதவனுக்கு பர்த்தா பாபாதிருத்தேன்னு போட்டது, அந்த ஸ்தானத்துல கூட நான் இருக்கேன். இங்க பர்த்தான்னா ரக்ஷகன் அர்த்தம். அதான் இந்த விஷயத்துல சம்பந்தம் அவர்ஜனீயமான சம்பந்தம் இங்கே விநியோகம் கொள்ளும்படியாய்த்து இவ்விஷயம் இருப்பது. அந்த ரிஷி பத்திரம் எல்லாரும் நிறைய பக்ஷங்கள் எடுத்துட்டு பெருமாள்கிட்ட ஓடி வந்தாலே தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா, நிர்வாதிக பர்த்தாவன் பெருமாள்கிட்ட வந்தேன். இவெல்லாம் நான் சோபாதிகமான பர்த்தம் கோபிகள்லாம் அந்த வேணுகாரத்துக்கு ஓடி வந்தான்னு சொன்னா, இதெல்லாம் பாயந்தியா சிசு தெக்குவா, குழந்தைக்கு பால் கொடுத்துனா குழந்தை குழந்தை போட்டா, பரிவேஷயந்தியா பர்த்தரும் தெக்குவா, பரிவேஷம் பண்ணிட்டுக்கா சாப்பிட சாட்சியத்துக்காக பர்த்தாரு. இந்த 10 மணி 11 மணிக்கு கூட வேலைக்கு ஆபீஸுக்கு கூட்டு வருவா உண்டு இல்லையோ, அந்த மாதிரி அவளுக்கு சாப்பிட சாட்சினே இருக்கு. அந்த கோல் ஒரு சத்து கேட்டா அப்படியே சிம்பம் கரண்டி போயிடுறேன். இப்போ குடும்ப ஸ்திரீகள் தங்கள் பர்த்தாவுடைய சிஷ்யெல்லாம் விட்டு போலாமான்னு கேட்டா, இவெல்லாம் கர்மாத்மால ஏற்பட்டவா. ஆத்மாவுக்கு ஆத்மா இந்த சரீரத்தையே விட்டுடும். ஆத்மாவுக்கு ஆத்மா பர்த்தா இருந்தா அவன் தான் நிர்வாதிகமான பர்த்தா. அந்த பர்த்தாவுடைய திருடிக்கு போய் சேர்ந்தா எல்லாரும் பாடுபட்டதெல்லாம் பதிவிரதாஸ்திரிகள் பர்த்தாவுக்கு சிஷ்ணு பண்ணணும், புத்தனானும் பிதாவுக்கு சிஷ்ணு பகவத் பிரீத்தி தானே. அந்த பகவானே வந்திருக்கிற போது இந்த சாமானிய தர்மங்கள்லாம் எனக்கு அப்படின்றதா இந்த போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தோம்னு சொன்னா யாருக்குமே எனக்கு தோஷம் வராது, கோபம் வராது அப்படின்னு நினைக்கிறார். அந்த மாதிரி இடத்துல அதுல இந்த மாதிரி மாதா பிதா பாத்தா நிவாச சரணம் சொல்றது உபரிடத்து சொல்லிட்டு அவங்க உபரிடத்து சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஸ்தானத்துல ஒரு பெரிய பரமபகார தாப்பனார் மாதிரி அவனை வச்சுருக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டுனா எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும்னா யாருக்கு நான் காப்பாத்து, நான் யாருக்கும் தாப்பனா இருக்க மாட்டேன், தாயாரா இருக்க மாட்டேன், இவன் மறுத்துள்ளாமோ இல்லையா? ஆனா ஊரார் வார்த்தைகள் நம்மிட்டு போலாமான்னா அவனே சொல்லியிருக்கான். எங்க சொல்லிருக்கான்னா கீதையில 9வது 18வது ஸ்லோகம், கதிர் தர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹுத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜமவ்யம். இந்த உங்களுக்கு சொன்ன அர்த்தத்தை பகவானே சொல்லியிருக்கார். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹுத் என்று அவன் தானே சொன்னானே. அதனால இப்ப பெருமாள் கிட்ட இவன் இவ்வளவு கிருத்தஜனாக பரமாத்மாவை ஆதரிக்கிறான்னு சொன்னா இவ்வளவு படைப்பு இருக்கு. ஆனா பரமாத்மாவை கட்டாயம் ஆதரிச்சே தீரணும், அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா பரமாத்மா ஒரு ஆதரணிய. அதுக்கு அடுத்தது பிராட்டி இவன் பக்கல்ல மாதృత్వ பிரயுக்தமாக நிருபாதிக வத்சலையாகையாலும் பரமாத்மாவுக்கு சில சமயம் ஜீவாத்மா பண்ற பாபத்தை பார்த்து கோபம் வரும். பிராட்டிக்கு அஜ்ஞாத நிகிரகன்னு பேரு இல்லையா? என்ன பேரு? சௌக்கியாத்து சாதர்ம சரியம் சௌரே சம்மந்திர ஜெகத் அனுகிரகமையும் வந்து நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம். பிராட்டிக்கு நிகிரகம் என்பதே தாய்களுக்கு குழந்தைகள் எவ்வளவுதான் உபதிரம்னாலும் சிரிச்சுட்டே இருப்பாளே தவிர அடிக்கவே மாட்டா. எப்பவாவது ஒரு சமயத்துல அடிப்பா கூட அதை அடிச்சுட்டுமே மருத்துவாக போடுவார். அதாவது நிருபாதிக வத்சல் மாதృత్వ பிரயுக்தமான நிருபாதிக வாத்சல்யம் இருப்ப இயற்கையாலும் இவள் பகவதாசிரியன சமயத்தில் தன்னுடைய பூர்வாபராத இவன் பீதனாய் அங்கு அணுக கூசினால் நிறைய பாப்பம் பண்ணியிருக்கான். இவ்வளவு பாப்பத்தை கொண்டு சர்வைக்கு நான் எம்பருவான் நம்முடைய பாப்பம் தெரியாம போனா அவங்ககிட்ட தைரியமா போலாம். நான் பண்ற பாப்பத்தெல்லாம் பரமாத்மா அப்படியே முன்னுடா கணக்கணிட்டு சர்வைக்கு நான் இருக்கேன். இவ்வளவு பாப்பத்தை கொண்டு இவ்வளவு பாப்பத்தையும் தெரிஞ்சிருக்கிற பரமாத்மா கிட்ட இவன் சென்று பூசுவதற்கு நெருங்குவதற்கு அஞ்சுகிறான். அந்த சமயத்துல இவன் பூர்வாபராதத்தை அவன் முகம் கொண்டு பொறுப்பித்து சேர்ப்பிக்கும் அவளாகையாலும்
கிமேதன் நிர்தோஷ கை ஜெகதீதி உச்சிதே ரூபாயி விஸ்மாரியன் நம்ம குழந்தை தப்பு பண்ணிட்டு வந்துட்டா அவரும் என்ன பண்றான் உதைக்கிறவான்னு பரமாத்மாவும் கருவிட்டு இருக்கான். அந்த இதெல்லாம் சாஸ்திரார்த்தம் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால அந்த சமயத்துல நீ பண்ண பாப்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. பரமாத்மாவை பார்த்து நம்ம குழந்தை வந்திருக்கா, நம்ம குழந்தை பண்ற தப்புக்கு நாம் பொறுத்துதானே ஆகணும்ன்றதா சொல்லி அந்த பரமாத்மாவோட சேர்த்து விடுகிறாள் அவள். பொறுப்புக்கு சேர்ப்பிக்கும் அவளாகையாலும் இவனுக்கு உபாய விஷயமான விவசாயத்தை கொடுக்கும் அவளாகலும் அந்த ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று ஈண்டிட வினைகள் மாண்டிட முயன்று தன் அடி சேர்ந்து தவறுடைய அணுகன்னு சொல்றாரு எங்க மும்மணி கோயில. அந்த மாதிரி இவ்வுபாய விஷயமான விவசாயத்தை கொடுக்கும் அவளாகையாலும் சரணத்தையும் சண்மத்தையும் அப்படி ஸ்ரீஹிம்சாயம், அதாவது ஸ்ரீஹிம்சாயம் ஸ்ரீ பரிபாக்கே அந்த சரணாதி பண்ணணும்ன்றதா மனோபாவத்தை உண்டு பண்றவள் பிராட்டி. இந்த ஸ்ரீ பரிபாக்கேன்னா அந்த சரணாதி பண்றதுக்கு வேண்டியதான தைரியத்தை கொடுத்து சரணாதி பண்றானி கட்டாயம் பரமாத்மா காப்பாற்றுவன் என்றதா சொல்லி தேன மைத்திரியை பௌத்தே இது ஜீவித்த மிச்சம் ராவணி சொன்னாலும் நீ வாழமா இருந்தா பெருமாட்டை சரணாதி பண்ணிக்கோ, உங்களுடைய அபராதத்தை பரமாத்மா பொறுத்துவன். தேன மைத்திரி பௌத்தே இது விதித்த சைதன்மைக்கு சரணாகத்தை வச்சலாம். அந்த சரணாகத்தை வச்சலான்னு பதம் போட்டுதான் அங்க சுவாரஸ்யம். இந்த பச்சலான்னு பதம் போட்டார். வேற ஏதாவது சர்வைக்கான சர்வசிக்கான்னு போடாது. சரணாகத்தை வச்சலாம் ஏன் பதம் போட்டாங்க? பத்சலன் என்பதற்கு ஆசிரிதாண்ட தோஷத்தை பார்க்காதவனு நீ போய் குருவாடி சரணாகதி கொண்டேனா அப்ப நீ சரணாகத்தன் ஆயிடுகிறாய். சரணாகத்தன்கிட்ட இருக்க தோஷத்தை பார்க்காதவன்னு பரவாயில்ல. நாளைக்கு நீ சரணாகதி பண்ணலன்னா தான் உங்ககிட்ட தோஷத்தை பரவாயில்ல பார்த்துக்கிறே தவிர நீ சரணாகதி பண்ணிவிட்டையான உங்களால நீ சொல்லலாம் சீத்தையை கொண்டு என்ன கொண்டு கொடுத்து அப்படின்னு சரணாகத வத்சல் நமக்கு அப்படின்லாம் சொல்லி அந்த உபாய விஷயமான விவசாயம் அத்தியவசாயம் நிச்சயத்தை கொடுக்கும் அவளாகையாலும் அவனோபாதி சுவாமினியாகையாலும். ஏன் இதுதான் நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அனுகூலம். பரமாத்மாவும் சுவாமி, பரமாத்மாவை போல அவளும் சுவாமினி சேஷின்னு மட்டும் இல்ல, அவள் நமக்கு சுவாமின்றதுனால அவளுக்கு விபத்தும் ஏற்படுறது. அவங்க சரணாதி பண்ற போது உபாயத்தோடு கூட சொல்லணும். சுவாமினியாகியாலும் ஒரு தேச விஷயத்தை ஏற போனால் அவள் சுவாமினின்றதுனால உபாயத்தும் அவளுக்கு உண்டு நம்ம வச்சுக்கணும். அவள் வெறும் சேஷினின்றதா வச்சு இந்த கைக்கிறதுமா மேல ஒரு தேச விஷயத்தை ஏற போனாலும் அவனுக்கே கைக்கரிய வர்த்தகையாகையாலும் அங்க மேல் லோகத்துல போனா அது கைக்கிறதுக்கு வர்த்தகை மேல கைக்கு அங்க போனா இவன் பரமாத்மா கிட்ட பண்ற கைக்கிறத நன்றா தூண்டி விட்டு பண்ண முடியாது பண்றது. சேடாஜனாதி சர்வம் பரிஜனம் தத்து அவஸ்தை வச்சு பகவத் பரிச்சரியாயம் ஆக்ஞாபியான்னு பக்கத்துல இருந்து இப்படி கைங்கரியம் பண்ணு அப்படி கைங்கரியம் பண்ணு சொல்லிக் கொடுக்குறோம். அவனுக்கே கைங்கரிய வர்த்தகையாகையாலும் தன்னை கிட்டுமிடத்தில் ஒரு புருஷகாராந்திர நிரபேட்சையாலும் ஆதரணியா இருக்கும். பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணுவோம்னா பிராட்டிய ஆசிரியக்கணும். புருஷகாரம் பிராட்டி ஆசிரியக்கிறதுக்கு அதுக்கு ஒரு புருஷகாரம் போடணும்னு கேட்டேன். சில பேர் ரெக்கமெண்டேஷனுக்காக வந்துட்டு போனா அவரை பார்க்கறதுக்கு இன்னொருத்தர் போடணும், அவரை பார்த்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிறதுக்கே சரியா போடும். அந்த மாதிரி பெருமாள் கிட்ட போறதுக்கு பிராட்டியினுடைய புருஷகாரம் வேணும், பிராட்டி புருஷகாரமா வேணும். பிராட்டி சரணாதி பண்றதுக்கு அப்ப இன்னொருத்தர் புருஷகாரம் போகணுமா? வேண்டாம். நெருப்பு சுட்டா அணைக்கிறதுக்கு என்ன வேணும்? ஜலம் வேணும். ஜலமே சுட்டு போச்சுன்னா ஜலத்தை அணைக்கிறதுக்கு என்ன வேணும்? நெருப்பு சுட்டுதானே அணைக்கிறதுக்கு ஜலம், ஜலமே சுட்டு போச்சுன்னா அதை அணைப்பதற்கு ஜலமே தான். ஆனா பெருமாள் கோபிச்சுட்டா அந்த பெருமாளுடைய கோபத்தை ஆத்திரர்கள் பிராட்டிக்கு கோபம் அவள் தானே ஆறிக்கணும். அந்த மாதிரியாக அவள் அப்படி ஆதரணியாய். அச்சா இவ ரெண்டு பேருக்கும் நாம் ரெண்டு பேரும் ஏன் பகவத் விஷயத்தையும் பிராட்டி வைபவத்தையும் கருந்தரையிலே உபதேசிக்குமோனாகையாலும் கருந்தரை கட்டாந்தரையை போல இருக்கும். கொஞ்சம் புல்லு மோச்சிருந்தா அது ஈரம் இருக்கும், அதுல மேலதான் செடி கொடி போட்டுடலாம். ஒரு கட்டாந்தரில் போய் எந்த வேலை போட்டாலும் முளைக்காது. தாயினன்றாயிலும் பாங்கலாரும் ஒன்னுக்கும் உபயோகம் இல்லாத வெறும் கட்டாந்தரை. அப்படிப்பட்ட நமக்கு பகவத் பக்தி உண்டு பண்ணி மனசை ஈரமா ஆக்கி அதுல பகவத் விஷயத்தையும் பிராட்டி வைபவத்தையும் கருந்தரையிலே உபதேசிக்கும் அவனாகையாலும் அது மட்டும் இல்ல தான் அனுஷ்டித்து காட்டி இவனை அனுஷ்டிப்பிக்கும் அவனாகையாலும் ஸ்வயம் ஆச்சரியஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபியத்திபி ஸ்வயம் ஆச்சாரத்தை ஆச்சாரியாளா இருக்கிறா தாங்களை அனுஷ்டிச்சு காட்டி அதெல்லாம் அனுஷ்டிக்க முடியாது பண்றான். அதனால ஆச்சாரியர்கள் நமக்கு ஆதரணியது. இவன் குற்றம் பார்த்த வளவிலும் கைவிடாதவனாகையாலும் சிஷ்யன் கிட்ட தோஷம் இருந்துட்டா கூட அந்த தோஷத்தை பார்த்து கைவிட மாட்டான். அக்ஞஸ்ய அஸ்ரத்தானஸ்ய துர்மேதாசாசி பாண்டவான்னு அர்ஜுன் அடிக்கடி குருவாள் நீர தோஷம் இருக்க அதை சொல்ற வார்த்தை சரியா கவனிக்கலன்னு அதுக்காக கைவிடுறதுல கடைசியில 18 அத்தியாயத்தை சொல்லி முடிச்சுடுறேன்.
அந்த மாதிரியா குற்றம் பார்த்த அளவிலும் கைவிடாதவர் ஆகையாலும் இவனோட சஜாத்தியின் அகையலை நான் ஒரு மனுஷன் அவரும் ஒரு மனுஷன். அது பழகிறது ரொம்ப சில பரமாத்மா கிட்ட பழகிறதுன்னு சொன்னா கொஞ்சம் பயமா இருக்கும். பிராட்டியும் நம்ம கடல அர்த்தத்துல வேற. இவன் மனுஷனுக்கு மனுஷன் சஜாத்தியனா இருக்கிறதுனால இவன் ஆதரிக்கிறது ரொம்ப சொல்லும். இவனுடைய சஜாத்தியனாகையாலே சுலபனாகையாலும் இவனுடைய கிருத்தஜத்தை அடியாக பண்ணும் கிஞ்சித்காரங்களுக்கு சரீர சம்பந்தம் முகத்தாலே இங்கே பிரதிசம்பந்தியாகையாலும் இதெல்லாம் ரொம்ப அர்த்தமான விஷயம். இப்ப ஒரு ஜீவனுக்கு ஆச்சாரம் உபதேசம் பண்றான். இவன் என்ன பிரதிபகாரம் பண்றான்? திருவடி பிடிச்சி விடுறான், நல்ல காய்கறமெல்லாம் வாங்கிக்கிறான், ஏன் கலை பண்ணி போடுறான், இதெல்லாம் பண்ணிக்கிறான். இப்ப இவன் பண்ற கைங்கிறது ஆச்சாரம் ஏத்துக்கிறான். ஆச்சாரம் ஆத்மா ஏத்துக்கிறதா சரீரம் ஏத்துக்கிறான்னு கேட்டார். ஜீவனுக்கு ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரம் பண்ற உபகாரம் நேர ஆத்மாவுக்கே போய் சேர்றது இல்லையா? பகவத் விஷயத்தை உபதேசம் பண்றான், பிராட்டின் வைபவத்தை உபதேசம் பண்ண எல்லாம் நேரம் எங்க போய் சேர்றது? ஆத்மாவுக்கு போய் சேர்றது. ஜீவன் என்ன பண்றான்னா எனக்கு ஆச்சாரம் உபதேசம் பண்ணேன், நான் ஒரு ஆச்சாரியம் உபதேசம் பண்றேன், அவங்ககிட்ட உங்களுக்கு விஷயத்தாட்ட அவர் கத்துக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கு சமான விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சாரு. அது ஆத்மாவுக்கு கிஞ்சித் கரிக்கிறான் ஆச்சாரியன், சிஷ்யனுடைய ஆத்மாவுக்கு உபகாரம் பண்றான். சிஷ்யன் என்ன பண்றான்னா சிஷ்யன் பண்ற கைங்கரியத்துக்கெல்லாம் ஆச்சாரம் ஏற்றுல சரீர சம்பந்தம் முகத்தாலே. அது ஆச்சாரியன் பண்றதான சிஷ்யன் பண்றதான உபச்சாரங்கள்லாம் ஆச்சாரிய திருமேனிக்கு போய் சேருது. அதான் ஸ்ரீவச்சன கோஷத்துல ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மஹிதத்திலே ஊந்தி இருக்கும், சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேக யாத்திரையிலே ஊறி இருக்கும். ஆச்சாரியனாருக்கு சிஷ்யனுடைய ஆத்மா கடத்தறதுக்கு வழி தரணும். சிஷ்யன் என்ன பண்ணா ஆச்சாரியன் நம்முடைய ஆத்மக்ஷேமத்தை யோசனை பண்ணா அவர் குடும்பத்தை எப்படி ரட்சிக்கிறது, அவர் சரீரத்தை எப்படி ரட்சிக்கிறதுன்னு அதுக்கு வேண்டிய சௌகரியத்தை சிஷ்யன் பண்ணுவான். ஏன் அந்த முறை மாறக்கூடாது? அதுதான் சாய்க்கிறாங்க. இவன் கைங்கரியம் பண்றானே, இந்த கைங்கரியத்தை வற்புறுத்தி ஆச்சாரியால் பண்ண சொல்ல. இவ்வளவு தூரம் நம்ம உபகாரங்கள் பண்றாள் ஆச்சாரியால், இவளுக்கு நாம் என்ன பண்ணலாம்னு கிருத்தஜ்ஞத்தாலே இவன் உபச்சாரங்கள் பண்றான். இவருடைய கிருத்தஜ்ஞதி, இவன் தான் சிஷ்யன், சிஷ்யனுடைய கிருத்தஜ்ஞத்தை அடியாக பண்ணும் கிஞ்சித்காரங்களுக்கு சரீர சம்பந்த முகத்தாலே இங்கே பிரதிசம்பந்தியாகிய ஆச்சாரியன் பண்ற உபகாரத்துக்கு சிஷ்யன் சொரூபேன பிரதிசம்பந்தியாக. தாத்பரியம் என்ன? ஆச்சாரியன் பண்றதான உபதேசங்களே சிஷ்யனுடைய ஆத்மா எடுத்துக்கிறான், சிஷ்யன் ஆச்சாரிய சரீரம் எடுத்து அப்படின்னு அர்த்தத்தை சொல்ற. ஆனா எல்லாம் ஆச்சாரியன் இருக்க முடியும். சரீர சம்பந்தம் முக்கியமான ஆச்சாரியன் பிரதிசம்பந்தின்னா சிஷ்யன் திருப்பி என்ன பண்ணலாம்? ஆச்சாரியன் திருவடியை பிடிச்சு விடலாம், உடம்பு உருகாத பண்ணலாம், எண்ணெய் தேய்ச்சி விடலாம், கிரஸ்தனா இருந்தாக்க நல்ல காய்கறிகள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் காய்கறி வாங்கிட்டா சாப்பிடுறது சரீரம் தானே. ஆத்மா ஒரு திருப்தி வர்றதுக்கு அப்புறம் இருக்கட்டும், சரீரம் இல்லைன்னா அந்த பொண்ணுகாயெல்லாம் உபயோகப்படாது. ஏன் நல்ல ஒரு சொந்த திருமணம் வாங்கி கொடுத்தா, இந்த திருமணத்தையே இது எங்க சிஷ்யன் தின்னாரு திருமணம் போட்டுற கூடாது, அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. ஒரு சொந்த திருமணம் வாங்கி கொடுத்தா ஊர் பண்றோம் சாமிக்கு நல்லா இருக்கு. இவன் வாங்கி கொடுக்குற திருமணம் ஏத்துக்கிறது ஆத்மாவா சரீரமா? ஒரு சொந்த பட்டுக்கிற வேஷ்டி வாங்கி கொடுத்தான், ஆச்சாரன் பரவலாக சாத்தியம் உட்காந்துருக்கேன். இது சிஷ்யன் கிருத்தஜ்ஞதான் வாங்கி கொடுத்தான், இந்த வேஷ்டி ஆச்சாரன் திருமையில் தான் உட்காடுறது. ஆச்சாரம் பண்ற உபகாரங்கள்லாம் நேர சிஷ்யன் ஆத்மாவில் போய் உட்காரு. அத இப்படி சொன்னா புரியாது. அதுல ஆச்சாரிய உபதேசம் ஆத்மா சிஷ்யன் ஆத்மாவை உட்காருறது. சிஷ்யன் பண்றதான உபச்சாரங்கள்லாம் சரி ஆச்சாரன் சரீரத்தோட இருக்கிறதுன்னு சொல்லணும். அந்த அர்த்தத்தை இவ்வளவு கம்பீரமா சொல்றாரா, ரொம்ப அர்த்தமான விஷயம். இவனுடைய கிருத்தஜ்ஞத்தாலே இங்கே பிரதிசம்பந்தியாகியாலும் தன் காரியத்தை மறந்தாலும் இவனுடைய ஹிதமே பார்த்து போருமவனாகியாலும் தன் காரியம் மறந்தாலும் மறந்துடுவோம். துவாரிகெல்லாம் மறந்து எல்லாத்தையும் மறந்து அர்ஜுனுக்கே உபதேசம் பண்ணி குருவன் உட்காந்து இருக்காரு. ஆச்சாரியன் தன் காரியத்தை மறந்து அப்படிதான் இருப்பார் அந்த காலத்துக்கு. தன் காரியத்தை மறந்தாகிலும் இவருடைய ஹிதமே பார்த்து போருமவனாகியாலும் ஆதரணியா. இந்த ஆஸ்பெக்ட்ல ஆச்சாரியன் நமக்கு ஆதரணியா இருக்கு. இவன் 3 பேரால் நமக்கு நிறைய உபகாரங்கள் இருக்கு. அப்புறம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்குன்னு கேட்டார். அவா பண்ண உபகாரத்தை மேல சொல்றேன். ஸ்ரீவைஷ்ணவர்கள் இவருக்கு பிரதமத்திலே ருச்சிஜனகராகையாலும் இந்த பகவத் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், பிராட்டியை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஆச்சாரியார்கிட்ட போய் அந்த விஷயங்கள்லாம் கத்துக்கணும்னு ஆசை வரத்துக்கு காரணம் யாருன்னா முதல்ல ஸ்ரீவைஷ்ணவாள் தான். ஒரு பொண்ணு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணோட கூட இருக்க கிளாஸ்மேட் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு மற்ற ஜெயில திருமணிகள் தான் தரிச்சு இந்த காலில் மெட்டியோட போறது பார்த்தா இந்த பொண்ணுக்கு என்ன தோன்றது? நாம அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு கல் மல்லை குங்குமம் போட்டு அதுவா மஞ்சள்னு திருமங்கலையும் காலில் மெட்டியும் போட்டு குறும்பு நடக்கணும் தோணுது. அவங்க இந்த ஸ்ரீவைஷ்ணவோட சம்சர்க்கம் பண்ணப்பட்டுதான் ஆச்சாரிய சம்பந்தம் போகணும், பெருமாளை தெரிஞ்சுக்கணும், சரணாதி பண்ணணும், எண்ணம் வருது. அதனால இந்த ஆச்சாரிய சம்பந்தத்துல ருச்சியை உண்டு பண்றாயான்னு கேட்டா ஸ்ரீவைஷ்ணவன். ஆச்சாரியன் கிட்ட போயிட்டா இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணோம்னா அவன் கொஞ்சம் இன்னும் கூடமா இடத்துல இருக்கிறவன். ஸ்ரீவைஷ்ணவா வெளியில அதிகமாக பழகிற போதுதான் ஸ்ரீவைஷ்ணவோட பழகும். அந்த ஸ்ரீவைஷ்ணவ பழகிற போது சாமி இந்த விஷயங்கள்லாம் சாய்ந்தது எங்க கத்துங்க எனக்கு ஆச்சாரியன் அப்படி எங்க பார்க்கலாம்? எங்க ஆச்சாரியன் இந்த ஒரு ரெட்டியார், அதாவது
இந்த உபேந்திர ரெட்டியார்னு இருக்கல அவன் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் திறமை எப்படி ஆச்சரியமா ஆடுறா தெரியுமா. கூட கிடையாது, இருந்தாலும் நல்ல சொல்லிச்சேன் அது எங்கெல்லாம் ஆண்டவன் திரும்பி அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறா. அந்த